வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பல்லு போன நடிகர்கள் தொடர்ந்து நடிப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லை என துரைமுருகன் பேச்சு. திமுகவின் பழைய மாணவர் துரைமுருகன் என ரஜினிகாந்த் பேசியதற்கு பதிலடி. நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கான் சொல்றதுக்கு. அதே போல காயின் விவகாரத்தில் மத்திய அரசு எவனுக்கு ஈஸியா. தமிழ்நாடு என்ற பெயரை மாற்ற ஒரு கும்பல் முயற்சிக்கிறது. அது திமுக இருக்கும் வரை முடியாது. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. திராவிடம் யாரையும் ஒடுக்காது, அனைவரையும் இணைக்கும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அனைத்து சாதியினரும் பெண்களையும் அர்ச்சகராக்கியது திமுக என்றும் பெருமிதம். திராவிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான். திராவிடம் யாரையும் ஒதுக்காது, எல்லோரையும் இணைக்கும் என்பதற்கு உதாரணம் தான் அனைத்து சாதியினரும் மகளிரையும் அர்ச்சகராக்கியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. நடப்பாண்டு மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டும் தேர்வு கட்டணம் உயர்த்தப்படாது என திட்டவட்டார். அமுல்படுத்தப்படாது என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே மாணவர்களே, நீங்களும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இனிமேல் எந்த செமிஸ்டருக்கும் உங்களுக்கு தேர்வு கட்டணம் என்பது உயராது. இதே தான் இப்போ எவ்வளோ கட்டுறீங்களோ அதையே கட்டினால் போதும் என்பதையும் தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்ததன் அடிப்படையிலே அறிவிக்கிறேன். ஒரே பேராசிரியர் பல கல்லூரிகளில் பணியாற்றும் விவகாரத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பொன்முடி உறுதி. தன்னாட்சி கல்லூரிகளில் ஒரே மாதிரி தேர்வு கட்டணம் இருக்கும் வகையில் அறிக்கை தயாரித்து வழங்கப்பட உள்ளதாகவும் பேட்டி. போலி பேராசிரியர் விவகாரத்தில் கல்லூரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சிண்டிகேட் கூட்டத்தில் தீர்மானம். வாழ்நாள் முழுவதும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளில் பணிபுரியாத வகையில் தடை செய்யவும் முடிவு. மலையாள திரையுலகின் பாலியல் புகார்கள் தொடர்பான விசாரணை நடத்த எஸ்ஐடி விசாரணைக்கு கேரள அரசு உத்தரவு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் மாநில டிஜிபி விவாதித்து சட்ட ஆலோசனை பெற்றதாக தகவல். சென்னை கோயம்பேடு தலைமை கழகத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கோலாகலம். திருவுருவ சிலையை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். கோயம்பேடு தேமுதிக தலைமை கழகம் இன்று முதல் கேப்டன் ஆலயம் என அழைக்கப்படும். விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விஜயகாந்த் பிறந்தநாளை கொண்டாடிய தேமுதிகவினர் பல்வேறு இடங்களில் இரத்த தானம் வழங்கியும் கட்சி கொடியேற்றியும் உற்சாகம். தென்னிந்திய நடிகர் சங்க அலுவலகத்தில் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். நாசர், விஷால் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை. கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் இந்திய கூட்டணி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்காதது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பாஜக அரசின் தயவு வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர் அழைக்கப்பட்டதாகவும் விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி. அப்படி அங்கம் வைக்கின்ற கட்சியை நிராகரித்துவிட்டு புதிதாக என்டிஏ தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி மக்களிடத்தில் எழுந்திருக்கின்றது. மிகப்பெரிய
பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிறப்பதற்கு முன்பே தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தியவர் எம்ஜிஆர் என இபிஎஸ் பெருமிதம். தமிழகத்திற்கு மத்திய அரசிடமிருந்து எந்தவொரு திட்டத்தையும் அண்ணாமலை கொண்டு வரவில்லை எனவும் ஆவேசம். கூட தெரியாம நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்த தலைவர் எங்களுடைய தலைவர் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, அது மட்டுமல்ல உங்களுடைய தலைவர்களாம் அப்பொழுது எந்த பதவியிலும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன். அண்ணாமலை செல்லும் இடமெல்லாம் கருப்பு கொடி காட்டுவோம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் அதிமுகவினர் சுவரொட்டியால் பரபரப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சென்னை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சரை நேரில் சந்தித்து புகைப்படத்தை பதிவிட்ட மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன். அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையேயான மலை ரயில் சேவை வரும் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. கனமழை காரணமாக தண்டவாள பாதையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவால் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை. திருப்பத்தூர் சிவராஜ்பேட்டையில் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் துர்நாற்றம் வீசுவதால் நாள்தோறும் அவதி அடையும் பொதுமக்கள். தொடர் விடுமுறையையொட்டி தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் குவிந்த பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். தொடர் விடுமுறையையொட்டி தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள் குடும்பமாக நேரத்தை செலவிட்டு குதூகலம். மூன்றாவது வாரமாக வேளச்சேரியில் விமர்சையாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு சினிமா பாடல்களுக்கு நடனமாடி உற்சாகம். நாடு முழுவதும் உள்ள மகளிருக்காக 6000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ஜால்கண்ட் பகுதியில் நடைபெற்ற பாஜக மகளிரணி கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்கு அளப்பரியது. விண்வெளி ஆராய்ச்சியில் பெண்கள் அதிக அளவில் ஈடுபட்டுள்ளதாகவும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. மிஸ் இந்தியா பட்டியலில் ஒரு தலித் பழங்குடியின பெண் கூட இடம்பெறாதது ஏன்? சம்பிதன் சம்மான் சம்மேளம் நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி கேள்வி. 90% மக்களுக்கு திறனும் கல்வி அறிவும் இருந்தும் நிர்வாக அமைப்புடன் தொடர்பு இல்லாமல் உள்ளதாகவும் வருத்தம். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி கவுன்சிலர்கள் 5 பேர் அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் பாஜக மாநில தலைவர் வீரேந்திர சச்தேவா. கொல்கத்தா மருத்துவமனை முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் தொடர்புடைய இடங்களில் சிபிஐ சோதனை. ஊழல் புகார் தொடர்பாக அதிரடி நடவடிக்கை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க பாஜக உறுதுணையாக இருக்கும். மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி உறுதி. புதுச்சேரியை இந்த காங்கிரஸ்காரர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். மாநில சுழற்சி அப்ப காங்கிரஸ் தான் மத்தியில இருந்தது. அப்ப மதிப்பிற்குரிய நாராயணசாமி அவர்கள் மத்திய அமைச்சராகவும் இருந்தார்கள். ஏன் அவர்களால் வாங்கி கொடுக்க முடியவில்லை? இப்ப நாங்க முயற்சி பண்ணக்குள்ள இந்தியா கூட்டணி ஆதரிக்கும் என்றால் ஒரு நல்ல காரியத்திற்கு அதை நடைபெறுவதற்கு. ஹைதராபாத்தில் நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான அரங்கம் இடிக்கப்பட்ட விவகாரம்.
1 இன்ச் கூட ஆக்கிரமிப்பில் இல்லை என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் நாகார்ஜுனா ஆவேசம். பாராலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்தியாவிலிருந்து 20 வீரர் வீராங்கனைகள் பாரிஸ் பயணம். பதக்கங்களை கைப்பற்றுவோம் என டெல்லி விமான நிலையத்தில் சூளுரை.